தாவேகால இருந்து கூட விஜய் சார் கூட பாருங்க ஒரு டிக்ளேர் பண்ணார், அண்ணனாக நான் வந்து எல்லாம் இருக்கேன்னாரு. ஆனா வெறும் அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி மட்டும் தானே பேசுறீங்க. ஏன் உங்க எல்லா ஊர்லயும் வந்து ஃபேன்ஸ் வச்சிருக்குன்றீங்க, எல்லா வார்டு வரைக்கும் சின்ன சேலம்ல இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் செய்தி சுதந்திரம் வந்து மேல கொண்டு வரதுக்கு ஆள் இல்லையா? அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பா இருந்தானே அர்த்தம். சார் நான் துணையா இருக்கிறேன்னு சொன்னா மட்டும் பார்த்தா அது ஓடணும். 2016 வருஷத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ராஜலட்சுமின்ற பொண்ணை தலையை 2 துண்டா வெட்டி ரோட்ல வச்சாங்க. பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த பொண்ணை வெளியில சொல்லிட போது, அதுவும் கேஸ்ட் வைஸ்ல வந்து டவுன் கிரேட்ல கூட நான் இருந்தேன்னு தப்பா நினைச்ச போதுன்னு வெட்டி வெளில வச்சாங்க. பீரியட்ஸ்ல இருந்த ஒரு பொண்ணை, தர்மபுரியில ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து சாகடிச்சு ரோட்ல படுக்க போட்டாங்க. பீரியட்ஸ்ல இருந்த பொண்ணை பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் 2016ஆம் ஆண்டு நான் இறங்குனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 24 கிட்டத்தட்ட 8 வருஷமா எதுவுமே மாறல. 4 நாள்ல 4 கேஸ் பாக்குற அளவுக்கு தமிழ்நாடு மாறி போயிட்டு இருக்குன்னா அப்புறம் என்னதான் நீங்க வந்து இருக்கும்? கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள கம்ப்ளைண்ட் எடுக்கிற ஸ்டேஜ் இல்ல, இன்ஃபர்மேஷனை வெளியில லீக் பண்றீங்க, டீடைல்ஸ் வெளியில தெரியுது. அப்புறம் எப்படி சார் ஒரு நம்பிக்கை வரும்?